நம்ம எல்லாருக்குமே பிடித்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா நாட்டிலயும் இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். அது என்னன்னு தெரியுமா? வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 13 வயலின் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க மற்றும் மேலை நாடுகள்ல அனுசரிக்கிறாங்க. 15th செஞ்சுரியில இருந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. 1566க்கு அப்புறமா இட்டாலியில வந்து இதை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்க அந்த ஸ்ட்ரிங்ஸ் மூலயமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா பிளே பண்ணும்போது சேட்னஸும் கொண்டு வராங்க, காம்னஸ் கொண்டு வராங்க. எல்லாருக்கும் பிடித்தமான இசையை வந்து இந்த வயலின் மூலமா கொண்டு வராங்க. இந்த வயலினை வந்து தொடங்கும் போது வயோலான் வயலினோ அப்படின்ற இட்டாலி நேம்ல முதல்ல கூப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல நிறைய இருந்திருக்கு. 19th செஞ்சுரியில இந்தியால வந்து அறிமுகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மள ஆள்றதுக்கு வரும்போது முதலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா சர்ச்சஸ்ல தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரொம்ப பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் மியூசிக்காவே இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாலிவுட்லயே இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நிக்கோலினா பகானி அப்படின்றவரை தான் இன்ஸ்ட்ருமெண்ட் லெஜெண்ட் ஆஃப் த வயலின் அப்படின்னு சொல்லுவாங்க. 17th செஞ்சுரியில இட்டாலியில வாழ்ந்திருக்காரு. ஆண்டோனியா ஸ்ட்ராடிவாரி, இவர் தான் வந்து வயலினை உருவாக்குனவர். மேக்கர்லயே ரொம்ப ஃபேமஸ். இன்றளவும் அவருடைய பேர்ல வர வயலின் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால கர்நாடிக் மியூசிக்ல இந்த வயலின் பிளே பண்றதுல சிறந்தவர் அப்படின்றது நாகை முரளிதரன் அப்படின்னு சொல்றாங்க. பாலுசாமி தீக்ஷிதர், இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் வயலின் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தை சேர்ந்த வயலின் வித்வான் வைத்தியநாதன் அவர்கள் வந்து அவருடைய மியூசிக்கை கேட்காத ஆளுங்களே தமிழ்நாட்டில் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஹாலிவுட், பாலிவுட், நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் 50 இயர்ஸா வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம எந்த ஒரு மியூசிக் டைரக்டருமே வந்து யூஸ் பண்ணாம இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்களுடைய இசை கருவியா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய குழுல வந்து கண்டிப்பா வயலினிஸ்ட் இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க.